சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சத்யா வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டை வந்து பார்ப்பாரு. அவங்க ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. பெட்ரோல் இல்லை, அதனால தான் வண்டியை தள்ளிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். வேலைக்கு கூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அவங்க பெட்ரோல் போடுறதுக்கான அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு ஒரு கார்டை கொடுத்து நாளைக்கு வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவார். அவரும் நாளைக்கு வந்து ஆஃபீஸில் பார்ப்பாரு. புதுசாக கடை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், என்கிட்ட ஒரு 30,000 இருக்குது, என்ன 70,000 இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, நீ இவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுற, உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். உங்கள் மாமாவுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுக்கு காரணமே சிட்டி தான். அவன் தான் பிரேக் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டான். அவங்க வீட்டில் இருக்க ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சாவி எடுத்து கொடுத்து வேறு யாரும் கிடையாது, அவங்க அண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே மீனாக்கிட்டேயும் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் மீனா வந்து அண்ணாமலை கிட்டே சொல்லுவாங்க, அவளை வந்து விடக்கூடாது, ஜெயிலில் தூக்கி போடணும், நம்ம எப்பவுமே கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. விஜயா கூட சரி, நம்ம முத்து கொல்ல பார்த்துருக்கோம், நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அண்ணாமலை வந்து இல்லை, அந்த விஷயத்தில் நம்ம தலையிடண்டா, அவள் எப்படியும் போகிறா, யாருமே அவள் விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி 4 பேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவளை ஒவ்வொரு நாளும் நம்ம பயமுறுத்தணும், அப்படி நம்ம அவளை பாடாப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹிணியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் அம்மாவோட கடையை எல்லாமே காலி பண்ணது ரோஹிணியும் சிந்தாமணியும் சேர்ந்து தான், உன் கடையை கூட காலி பண்ணது அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வித்யா வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்த சீனில் சிந்தாமணி வந்து ரோஹிணிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, உங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு தெரியுமா, உன்னோட ஃபோட்டோவெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ஃபோட்டோவை தானே எரிக்க முடியும், நானும் மனோஜ் வாழ்ந்த வாழ்க்கையை எரிக்க முடியாது, எனக்கு என்றைக்குமே மனோஜ் தான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லுவாங்க. அடுத்த சீனில் விஜயா, மனோஜ் 2 பேருமே வக்கீலை பார்க்க போயிருப்பாங்க, எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.